வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஆனந்தி, அன்பு எப்படி இருக்காரு? கண் முழிச்சிட்டாரா? ஆமா, இப்பதான் கண் முழிச்சாரு. நல்லா பேசுறாரு. இனி பயப்பட ஒண்ணும் இல்லன்னு வைத்தியர் சொன்னாரு. என்னால வந்து பார்க்க முடியல ஆனந்தி. சூர்யா சார் கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் சரின்னு நான் ஃபோன் பண்ணியாவது பேசலான்னு கால் பண்ணேன். இங்க இவ்வளோலாம் சொல்லணுமா? அங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். நான் போன ஸ்பீக்கர்ல போடுறேன். நீங்களே பேசுங்க. ஸ்டாப் இட் நந்தினி. என்ன தைரியத்துல கால் பண்ற? செய்யறதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இப்ப நல்லவ மாதிரி கால் பண்றியா? ஐயோ ஐயோ சார். பேசாத ஆனந்தி. இவ கால நீ எதுக்கு அட்டெண்ட் பண்ற? இவங்க மொத்தமா சேர்ந்தானே அன்பு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. நீ இப்ப எதுக்கு கால் பண்ண? இங்க என்ன நடக்குதுன்னு சூர்யா உன்னை வேவ் பார்க்க சொன்னானா? எங்க உன் பக்கத்துல நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானா? அன்பு நல்லா தெம்பா உயிரோட தான் இருக்கான்னு சூர்யா கிட்ட சொல்லு. நான் இருக்கிற வரைக்கும் அன்பு உங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லு. அண்ணா, உங்க கோவம் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சாருக்கு தெரிஞ்சாலும் கோவப்படுவாரு. சத்தியமா அவருக்கு தெரியாம தான் நான் கால் பண்ணிருக்கேன். ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இப்படி பிரச்சனை வந்துருச்சேன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா சார், நாங்க ரெண்டு பேருமே நடக்கிறதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டுதான் இருக்கிறோம். அண்ணா, கோவப்படாம நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க. அந்த கபடி போட்டி எல்லாம் வேண்டாம். அந்த போட்டி நடந்தா இன்னும் கோவமும் பகையும் பிரச்சனையும் தான் அதிகமாகும். தேங்க்ஸ் நந்தினி, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கபடி போட்டியை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ணா, கபடி போட்டியில ஜெயிச்சு உங்க எல்லாரோட முகத்திலையும் நாங்க கறி பூசுவோம். அண்ணா அண்ணா. சார், நந்தினி பாவம் சார். எல்லாரையும் அப்படியே பிளைண்டா நம்ப கூடாது ஆனந்தி. ஐயா, தம்பி கண்ணு முழிச்சாரா? கண்ணு முழிச்சிட்டாருங்கய்யா. தண்ணி கேட்டாரு. தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி வேணும்னு சொன்னாரு. கொடுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இவரு முக்கியமா தூங்கிடாம பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தூங்காமலா? ஆமா தம்பி, கொடுத்த மருந்து முழுசா வேலை செஞ்சு விஷம் முழுசா முறிய கொஞ்ச நேரம் ஆகும்பா. அது வரைக்கும் இவரு தூங்காம இருக்கணும். தூங்குனா விஷம் முறியாம பரவ ஆரம்பிச்சிடும். ஐயா, நான் பாத்துக்கிறேங்கய்யா. இவர் தூங்காம நான் பாத்துக்கிறேன். நானும் கூடவே இருக்கேன். நானும் பாத்துக்கிறேன். சார், மேட்ச் பாத்துக்கலாம் அன்பு. இல்ல சார், இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, ஆனந்தி தான் இருக்காள்ல. நீங்க போய் போட்டியில ஜெயிச்சுட்டு வாங்க சார். நீ சொல்றதும் கரெக்ட் தான். மேட்ச்ல நாம ஜெயிக்கணும். உனக்கு ஓகேயா? உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியும் சார். ஆனந்தி என்ன பார்த்துப்பா. நானும் கான்சியஸ்ல தான் இருக்கேன். நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீங்க போங்க. சரி, ஓகே அன்பு. யூ டேக் கேர். ஆனந்தி, பாத்துக்கோ. ஐயா, நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சினா யோசிக்காம கால் பண்ண. வரேன் அன்பு. இந்தாம்மா, இத கொஞ்சம் கொஞ்சமா கொடுமா. சரிங்கய்யா. எங்க மக்களே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் கபடி போட்டி இன்னும் சிறுமணி துளி நேரத்தில் ஆரம்பிக்க போகுது.
அத்தனை வீரர்களும் சுறுசுறுப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நந்தினி பாத்தியா? அதே மாதிரி இந்த போட்டியும் அனல் பறக்க போகுதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். இந்த போட்டியில ஜெயிச்சு ஃபைனலுக்கு போறது மகேஷ் டீமா இல்ல வீரா டீமா? இந்த பரபரப்பான போட்டியை பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி வாங்க வாங்க வாங்க. எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த ஆட்டத்தை பார்க்கணும்னா நம்ம ஊருக்கு தாயா வரணும். ஒரு ரவுண்ட் முடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு தாக்கு பிடிப்பானுங்களான்னு கூட தெரியல. இதுல ஜெயிக்க போறது யாருன்னு ஹைப் ஏத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. வீரா, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரத்துக்குள்ள பிளேயர்ஸ் இறக்கி இருக்கானுங்களேப்பா. ஏண்டா அவங்க இறக்கி இருக்கிற பயல்கள் எல்லாம் பார்த்தா உனக்கு பிளேயர்ஸா தெரியுதா? அவனுங்க பிளேயர்ஸ்னா அப்ப நாம யாரா? சும்மா ஜெர்சியை போட்டுட்டு நின்ட்டா பிளேயர்ஸ் ஆயிடுவானுங்களா? ஏப்பா வீரா, பிரச்சனையை முடிக்க என்ன பண்றதுன்னு நாங்க யோசிச்சா நீ என்னப்பா மேல மேல பிரச்சனை வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் என்ன இது? உங்களையும் என்னையும் பகையாளி ஆகிடுவான் போல இருக்க. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் அவன். ஐயா, நான் பஞ்சாயத்திலே சொல்லிவிட்டேன். உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை வேற, அதுக்கும் கபடி போட்டிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அது எங்க அண்ணன் உங்களுக்கு சமமா பத்திரிகையில கூட பேர் போட வேணாம்னு நினைச்சவரு. நானும் உங்க மேல அதே அளவுக்கு மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அதே மரியாதை கபடி போட்டி மேலயும் வச்சிருக்கேன். இதுல ஊர் மரியாதையும் எங்க உரிமையும் சேர்ந்து இருக்கு. உயிரை கூட விட்டு கொடுக்க சொல்லுங்க, விட்டு கொடுக்கறேன். ஆனா கபடி போட்டியில மட்டும் விட்டு கொடுக்க முடியாதுங்க ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. சூப்பர்டா வீரா, எப்படி பேசுறான் பாத்தீங்களா அவன்? நானும் பொறுமும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டான், கேட்க முடியாது நிலையா நிக்கிறானே. ஆனா ஒண்ணுங்கய்யா, இது என் டீம் தான். இவனுங்க எல்லாரும் என் பிள்ளைங்க தான். இது வரைக்கும் எத்தனையோ போட்டிக்கு போயிருக்கானுங்க. ஜெயிச்சுட்டு தான் இந்த மண்ணை மிதிக்கணும்னு சொல்லி தான் அனுப்புவேன். ஆனா இன்னைக்கு முதல் தடவையா இந்த மண்ணில் நடக்கிற போட்டியிலேயே இவனுங்க தோக்கணும் தான் நினைக்கிறேன். என்ன இவரு பாரு. ஏய் ராஜாங்க, என்ன வார்த்தை பேசுற ராஜாங்க? ஏப்பா வீரா, என் மேல உள்ள பாசத்துல உங்க அண்ணா அப்படி பேசிட்டாப்ல. இந்த போட்டியை நான் வேணான்னு நினைக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா போட்டி நடக்க போகுதுன்னா அது நேர்மையா நடக்கணும்.